அர்ப்பணிப்பு தன்மை வேணும். அது இருக்கிறதுனால தான் இந்த ஃபீல்டை நீங்க எல்லாம் எடுத்துருக்கீங்க. உண்மையாவே உங்களை பத்தி உங்களுடைய எண்ணம் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் தான். தன்னுடைய பணியில இருக்கக்கூடிய அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பாயிண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட் குறைவா இருக்கிறதுனால தான் பர்ஃபார்மன்ஸ் குறையும். அச்சம் தவிர அதான் அறம் செய்யறதுன்னு அவை ஆரம்பிச்சா அதை ஆரம்பிக்கிறதுனா அச்சம் தவிர ஆண்மை தவறையில் ஆரம்பிப்பாங்க. பெண்மைக்கும் ஆண்மை வேண்டும், பெண்மைக்கும் பெண்மை வேண்டும். அதனால் கர்வப்படும். நம்மளுடைய பணி எதுவாக இருந்தாலும் பிடித்து ஏற்றோமோ பிடிக்காமல் ஏற்றோமோ அந்த பணிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கர்வம் கொள்ளும். அந்த விஷயத்துல நமக்கு ஒரு சுய கௌரவம் தரம் இருக்கணும். அது இருந்தால் ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த எபிஜெனடிக் தான் நம்மளுடைய மேக்கப்பையும் மாற்றி அமைக்குது. நம்மளுடைய தாத்தா 60 வயசுல இருந்த டாக்டர்ஸ் நமக்கு 40 வயசுல வளர்ந்துட்டு நம்ம எபிஜெனடிக் தவறிட்டோம். ஜெனடிக் படி நமக்கு வந்துருக்கவே கூடாது, சாதாரண வரலாறு இருக்கும். ஆனால் நமக்கு நடுத்தர வயசுலேயே வருதுன்னா நம்மளுடைய எபிஜெனடிக் அந்த போர்ஷனை தப்பு பண்ணுறோம். அதே எபிஜெனடிக்கும் ஜெனடிக்கும் தான் உங்களோட ஸ்பெஷல் கிட்ஸ் கிட்ட பார்த்து இப்போ 21 கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஸ்பெஷல் கிட்ட போய் பார்க்க போனீங்கன்னா கூட அவங்களுக்கு இதை பற்றி நீங்கள் எஜுகேட் பண்ணாதான் அந்த குடும்பத்தில் இருக்கிற பரம்பரை நோய்களையே நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். நீங்கள் வெறும் ஸ்பெஷல் எஜுகேட்டர் மட்டும் கிடையாது, கடவுள். You're all God's city here. அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட போகும் பொழுது அந்த அர்ப்பணிப்பு அந்த உணர்வோடு நீங்கள் போகணும். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கோம், நீங்களும் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கீங்க. நம்ம ரொம்ப முன்னே பண்ணியிருந்தால் இந்த ஃபீல்டுக்கு வர முடியும். ஏன்னா நிறைய தொழிலில் போலீஸ்கார் வெடிக்கணும் திருடனை அவரோட தொழில் தரணும், ஆனால் அது தொழில் எடுத்துடுவோம். அது வேற அவங்க என்ன சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் நம்ம தொழிலில் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு போவாங்க. நம்மளோட வேலையை கரெக்டாக பண்ணணும். அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு நமக்கு நாலேஜ் முக்கியம், அறிவையும் நம்ம புதுப்பிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த துறையாக இருந்தாலும். ஆனால் இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் துறையில் அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உணரணும். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸாக இருக்கா, பெண் போலீஸாக இருந்தால் கூட அவள் ஆண் தனியாக அதிகம் அவளே மெடிக்கல் காலேஜுக்கு ரோட் பேட்ச் அவங்க கொண்டு போகணும். அது முந்தி ஒரு லைனாக ஒரு பேக் போகணும். நல்ல டாக்டரோட என்ன பண்ணணும் ஒரு கேள்வி. எதுவுமே பண்ண வேண்டாம், கருணையாக இருக்கணும். அவ்வளோதான். கருணை இருந்தால் மட்டும்தான் ஐயோ நமக்கு தெரியலையே நம்ம படிக்க கூட ஆரம்பிப்போம். அந்த குழந்தை பார்த்தா தெரியலையா, கருணை இருந்துன்னா படிக்க ஆரம்பிப்போம். இல்லைன்னா ஏதோ தெரிஞ்சது ஒன்று பண்ணிட்டு வந்துடும். தெரியும் மோட்டார் நியூரான் டிசீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவர். ஸோ இவங்களாம் யாருங்க? ஏன் சார் தேவையில்லாமல் எனக்கு டென்ஷன் ஆகலை, இவங்களே 3 நாளைக்கு எனக்கு அடியே போட போகிறாங்க. நீங்கள் வேற எங்களுக்கு ஆத்தாத்து அடிப்பந்த ஒரு ஆட்டிசம் குழந்தையா இருந்தால் எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசனோட முக வைக்கணும். மோட்டார் நியூரான் டிசீஸ் இருந்தால் ஸ்டீவன் ஹாக்கின்ஸோட முக வைக்கணும். இதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு விஜய் படத்துல நீங்க படின்றீங்க, அவங்க கபடின்றான், அப்புறம் எப்படி அவங்க படிக்க முடியும்னு சொன்னாங்க. அந்த படம் பார்த்துருக்கீங்களா? ஆனா இப்ப நான் ஒரு டீச்சரா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் படிக்க சொல்லிதான் ஆகணும். பட் நீங்களாம்
ஸ்பெஷல். அந்த குழந்தை எதுல டேலண்டடாக இருக்கோ அவன் படி பிடிக்குன்னா கபடி கூட கற்றுக் கொடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த டெக்னாலஜி அந்த இது எதுவும் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அதிக நேரம் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 36 சில்ட்ரன்ல இன்னொரு சில்ட்ரனுக்கு ஆட்டிசம் வருது. ஏன் பேக்ல